வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் லாஸ்ட் வீடியோவுடைய கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் எப்படி நெட் கிளாத் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி தான் இந்த சேனலை நான் புதுசாக பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கும், இல்லை லாஸ்ட் வீடியோவை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இதனுடைய பார்ட் 1 வீடியோ எப்படி நம்ம நெட் கிளாத் அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அதை பார்த்துட்டு இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நெட்டட் ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டரி எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த ஃபேப்ரிக்கை மட்டும் நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெட் கிளாத்தை கட் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த ஃபேப்ரிக்கை எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா, நான் இந்த மாதிரியான ஸ்மால் ஷார்ப் சிசரும் இந்த மாதிரி சீம் ரைப்பரும் எடுத்து வச்சுருக்கேன். இதை யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த நெட் மேலே இருக்கிற இந்த ஃபேப்ரிக்கை கட் பண்ண போகிறேன். நெக்லைனுக்கு நம்ம எல்லாம் எம்ப்ராய்டரி ஒர்க்கெலாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கிறனால இது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சென்டரில் மேலே இருக்கிற ஃபேப்ரிக்கை மட்டும் கரெக்டாக நல்லா இப்படி ரேஸ் பண்ணிடணும். அடியில் இருக்கிற லெஃப்ட் ஹேண்டை வச்சு அந்த நெட் கிளாத்தை கரெக்டாக டவுன்வேர்டாக அதை பிடிச்சி இழுத்துக்கிடணும். லைட்டாக இழுத்துக்கிட்டால் போதும். ஒரு சென்டரில் நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். நெட் கிளாத்தை நம்ம கட் பண்ணிடக்கூடாது, அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்டை வச்சு அந்த நெட் கிளாத்தை டவுன்வேர்டாக பிடிச்சி வச்சுருக்கேன். அண்டு மேலாப்பில் இந்த சீம் ரைப்பரை வச்சு ஜஸ்ட் அந்த மேலே இருக்கிற ஃபேப்ரிக்கை லைட்டாக ஒரு ஹோல் போடுறேன். அதை லைட்டாக கட் மட்டும் பண்ணி விட்றேன். கட் பண்ணும்போது இப்படி நான் காமிக்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே இப்படி கட் பண்ணுங்கள். இந்த சீம் ரைப்பரை வச்சு டவுன்வேர்டாக நம்ம கட் பண்ணக்கூடாது. டவுன்வேர்டாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நெட் கிளாத்தை கட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை கேர்ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்லோவாக இப்போ நான் காட்டுறேன் பாருங்களேன். அந்த ஸ்ட்ரைட்டாகவே நம்ம என்ன பண்ணிக்கிடணும், ஃபேப்ரிக் கிளாத் இருக்குது பாருங்கள், அந்த ஃபேப்ரிக்கு ஸ்ட்ரைட்டாகவே இதே மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா ஃபேப்ரிக் மட்டும் கட் ஆகும், நெட் கிளாத் கட் ஆகாது. கொஞ்சம் பொறுமையாக இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த வயசில் தான் இந்த டைரக்ஷன்லேயே நம்ம என்ன செய்யணும், இந்த சீம் ரைப்பரை வச்சு கட் பண்ணிக்கிடணும். இதை வச்சு கட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு சிலருக்கு இது கஷ்டமாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னம்னா ஸ்மால் சிசர் வித் ஷார்ப் நோஸ் வச்சு இருக்கிற மாதிரி சிசரை எடுத்துகிட்டு கட் பண்ணணும். பிக் சிசர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்மால் சிசரை வச்சும் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த சேம் ரைப்பரை வச்சு எப்படி கட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நெட் கிளாத் அந்த ஃபேப்ரிக்கை மேலே கட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணிக்கிட்டோம்னா போதும், ஃபினிஷிங் நீட்டாக வரும். ஸ்பீடாக நம்ம என்ன செய்யக்கூடாது, கட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஸ்லோவாக இந்த ஒர்க்குக்கு மட்டும் கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நெட் கிளாத் கட் பண்ண மாட்டோம். ஸோ ஃபேப்ரிக்கை மட்டும் மேலே இருக்கிற இந்த ஃபேப்ரிக்கை கரெக்டாக ஜஸ்ட் ஸ்லோவாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிடணும். நம்ம எம்ப்ராய்டரி ஒர்க் அவுட்லைனில் அந்த நெக்லைன் பக்கம் எல்லாமே ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், க்ளோஸ்டாகவே அப்படி கட் பண்ணி முடிக்கணும். கட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா அந்த ஃபேப்ரிக் இன்னரில் அந்த சென்ட்ரு பக்கம் இருக்கிற இந்த ஃபேப்ரிக் மட்டும் நமக்கு கட் ஆகிக்கிடும். அண்ட் அது பக்கம்தான் நமக்கு நெட் இருக்கும். ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக வரும். ஸ்லோவாக பொறுமையாக கட் பண்ணுறது தான் இதனுடைய கான்செப்டே. ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த சேம் பேப்பரை வச்சு உங்களுக்கு எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் சிசரையும் எப்படி யூஸ் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி தான் டைரக்ஷன் கரெக்டாக போகணும். அதை டவுன்வேர்டாக அப்படி குத்தி என்ன செய்யக்கூடாது, இந்த சீம் ரைப்பரை யூஸ் பண்ணக்கூடாது. ஃபிங்கர் அடியில் இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்லோவாக இப்படி கட் பண்ணிக்கிட்டோம்னா போதும், ஈஸியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஸ்லோவாக உங்களுக்கு காட்டுறேன். இந்த கார்னர்ஸ் பக்கம் எல்லாமே நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஸ்லோவாக இந்த மாதிரி இப்படி கட் பண்ணுங்கள். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணுங்கள். அகெயின் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது, ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணணும், டவுன்வேர்டாக கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இப்படி கட் பண்ணும்போது அந்த டேர்னிங் ஷேப் எல்லாமே கரெக்டாக அந்த மேலே இருக்கிற ஃபேப்ரிக் மட்டும் நமக்கு கட் பண்ண முடியும், ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இப்போ கட் பண்ணி முடிக்கணும். அண்ட் இப்போ உங்களுக்கு அந்த சிசரை வச்சு நான் எப்படி கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இந்த பீஸை நம்ம கார்னர்ஸ் பக்கம் இருக்கிறது எல்லாத்தையும் இப்படி இந்த மாதிரி சிசரையும் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் பாருங்கள். சிசர் வச்சு கட் பண்ணும்போது சிசரை ரொம்ப ஓப்பன் பண்ணாமல் கொஞ்சமாக மட்டும் இப்படி ஓப்பன் பண்ணி கட் பண்ணிக்கிடணும். இப்போ நான் 2 இதுவுமே உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன்.
உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ சிசரை வச்சு கட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா சேம் ரைப்பரை வச்சு கட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற கட்டரை வச்சும் கட் பண்ணிக்கிடலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்லோவாக கட் பண்ணிக்கிட்டோம்னா போதும். ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த நெட்டட் ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இந்த நெட்டட் ப்ளவுஸில் நான் என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனா, ஒரு சிம்பிள் புட்டாஸும் அதில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ நம்ம கட் பண்ணுற இந்த ஸ்பேஸில் கொஞ்சம் அந்த த்ரெட்டோடைய பிசுறெல்லாம் தெரியும். ஸோ அது பக்கம் இந்த நேவி ப்ளூ கலர்லேயே சில்க் த்ரெட்டை எடுத்துகிட்டு அதில் செயின் ஸ்டிச் பண்ணிக்கிடணும் கண்டிப்பாக. அப்படி ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு க்ளோஸ் வியூவில் காட்டுறேன். அந்த பிசுறு எதுவும் இல்லாமல் அந்த சில்க் த்ரெட்லேயே செயின் ஸ்டிச் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நெட்டட் கிளாத் மட்டும் இந்த மாதிரி இருக்கும். அண்டு இந்த நெட்டடில் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், சம் புட்டாஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கேன். நெட்டட் ஃபேப்ரிக்கை ப்ளெயினாகவும் விடலாம், சம் ஒர்க் பண்ணியும் செஞ்சுக்கலாம். பட் இதில் நான் சம் புட்டாஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.